உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். மருதராஜன் எல்லாம் வந்து இங்கே ஒன்று இருக்க வேண்டிக்கு இந்த கோயில் வந்து, அதாவது சுகாதாரப்பேட்டை பகுதியில் உப்பாரவியில் இருக்கிற கோதண்ட ராமசாமி கோயில் ஒரு 250-300 வருஷம் முன்னாடி இந்த சமூக முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கோயிலுக்குன்னு சொல்லி ஹெச்ஆர்சியில் 1972 வருஷம் ஸ்கீம் டெம்பிள், அதாவது சமூக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபர்களுக்கு குறையாமல் நிர்வாகிகளாக நிர்வகிக்கப்பட வேண்டும்னு ஆர்டர் வாங்கியிருக்காங்க 1972. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹெச்ஆர்சி கீழே வந்து நிர்வாகம் ஆகிட்டுருக்கு. அது பல இது சமயங்களில் பெரியவங்க வந்து இருந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு 30 வருஷமாக யாராலையும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு 4 பேர் இருந்து கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யாரையும் சமூக மக்களை கலந்து ஆலோசிக்கவில்லை, எதுவும் கலந்து ஆலோசிக்காமல் அவங்களுக்கு பாட்டுக்கு செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் 2019 சட்ட போராட்டம் பண்ணி இன்றைக்கி, அதாவது 2/7/2026 இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஹெச்ஆர்சியில் வந்து இந்த சமூக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேரை வந்து அங்கீகாரம் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் ஒருத்தரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஆண்டுகளுக்கு ஒருக்க ஆண்டு மகாசபை கூட்டி அதில் வந்து கணக்கு வழக்குகளை கொடுக்கணும். 2வது வந்து புதுசாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும். எதுவுமே பண்ணுறதில்ல. சொத்துக்களை சரியாக பராமரிக்கவங்களும் கோயிலுக்குள்ள வருமானத்தை வந்து தவறான முறையிலும் பயன்படுத்திட்டு வராங்க. இதை வந்து இது அப்ஜெக்ஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம் 5 பேருக்கு நியமிக்கணும்னு. ஹைகோர்ட்டும் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருச்சு, எங்களுக்கு 5 பேர்த்தை நியமித்து அதில் ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கணுன்ட்டு. அது போன தடவை அது நிகழ்ச்சி நடக்கும்பொழுது இவங்க வந்து ஒரு பெரிய குரூப்பை கூட்டிகிட்டு வந்து ரகலை பண்ணி அதை வந்து நிறுத்தி சமூகத்துக்கு சம்மந்தம் இல்லாத மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரகலை பண்ணி அதை நிறுத்தினாங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். அந்த ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்து போலீஸுடைய பாதுகாப்புடன் இந்து அறநிலையத்துறை வந்து இந்த இவங்களை நியமிக்கிறத வந்து பண்ணித்தரணும்னு சொல்லி தெளிவாக ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி தான் நாங்கள் இப்போ வந்து கூடியிருக்கோம். கோவை மாவட்ட வாணியர் சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலுங்க. இதுக்கு வந்து ஹைகோர்ட்லேருந்து ஸ்கீம் டெம்பிள்ங்கிற முறையில் ஒரு தலைவர் செயலர் 5 பேர் தேர்ந்தெடுக்க சொல்லி ஆர்டர் ஆகி வந்திருக்குங்க. நாங்கள் பல முறை ஹெச்ஆர்என்சிக்கும் காப்பி அனுப்பியிருக்காங்க ஹைகோர்ட்லேருந்துங்க. நாங்கள் பல முறை ஹெச்ஆர்என்சியில் கேட்கும்போது இன்றைக்கி நாளைக்குன்னு தவணை சொன்னாங்க. கடைசியாக நேற்று வந்து இன்றைக்கி வர்றேன், ஒரு 11 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க. நம்ம இதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் ஆகிருக்குங்க. அந்த ஆர்டரையும் கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு தகுந்த ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் வாணிய சமூக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தெரியும் சார். அதாவது 30 இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம வாணியர் வீதி, காத்தாஞ்சேட்டி சந்து, உப்பார வீதி, இது பூரா வாணியர் சமூகத்துக்கு சேர்ந்த மக்கள் குடியிருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து எங்கள் பெரியவங்கள்லாம் சேர்ந்து கோதண்ட ராமசாமி கோயில், அதுக்குண்டான கல்யாண மண்டபம், அதுக்குண்டான வீடுக, சொத்து பத்து எல்லாம் இதுக்குன்னு சேர்த்து கொடுத்துட்டு போனாங்க. சிறப்பான முறையில் பெரியவங்களாம் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்து எல்லா விசேஷங்களும் நடக்கும். நம்ம கோயிலிருந்து தான் சீர்தட்டு கோணியம்கள் கொண்டு போய் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் ஆடி 3-1 துறை அரசாணை பா எண் 34 நாள் 2/2/26 படி கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயிலுக்கு கீழ்கண்ட 5 நபர்களை பரம்பரை முறை வழிசாரா அரங்காவலர்களாக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. 1 திரு வி ஜவஹர் தாப்பே கே வெள்ளியங்கிரி, 2 திரு என் ரத்னவேல் தாப்பே நடராஜன்,
3 திரு ஜே ராதாகிருஷ்ணன் தாப்பே ஜெயராமன். 4 திரு பி தாமோதரன் தாப்பே பழனிசாமி. 5 திரு பி மருதராஜன் தாப்பே பிள்ளையார். இந்த 5 அறங்காவலர்கள் முதலாவதாக திரு வி ஜவஹர் என்பவரை உறுதிமொழி கூறி பதவியேற்க அழைக்கிறேன். உறுதிமொழி. கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டம் உப்பார வீதி அருள்மிகு கோதண்ட ராமசாமி திருக்கோயிலுக்கு அறங்காவலராக நியமிக்கப்பட்டுள்ள பி மருதராஜன், தகப்பனார் பெயர் எம் பிள்ளையார் செட்டியார் ஆகிய நான் கதவு எண் 3/3 ஆரோக்கியசாமி ரோடு கிழக்கு ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன். நான் பிறப்பால் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவியேற்கின்றேன். இப்போது உங்கள் எல்லார் முன்னாடியும் இப்போ தேர்தல் நடந்தது. இதில் வந்து நம்ம வாக்கெடுப்பு நடத்தினது இப்போ உங்கள் எல்லார் முன்னிலையிலையும் வந்து பிரித்து பார்த்து கணக்கிட்டதில் எல்லா 5 பேருமே 5 வாக்குகள் வந்து மருதராஜன் அப்படிங்கிறவருக்கு வந்து பதிவு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒருமனதாக மருதராஜன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோதண்ட ராமசாமி கோவிலின் அறங்காவலர்களாக நியமித்து அறங்காவலர்களின் தலைவர்களை தேர்ந்தெடுக்க உதவி புரிந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் எண்டோபன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே வந்து நம்ம சமூக மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் சிறந்த ஆலோசனை வழங்கிய வக்கீல் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த பிரஸ் காரங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆய்வாளர் வெற்றி செல்வி மேடம், ராம்குமார் சார், இன்ஸ்பெக்டர் ராம்குமார் சார் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தார். அவர் நண்பராக இருந்தது நாங்கள் வந்து அவர் மறந்துட்டேன் நான் சார். காவல் ஆய்வாளர் வெற்றி செல்வி அவர்களுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய மனமாற அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு வழங்கி இதனை சிறப்பாக முடித்திருந்த எங்களுக்கு நன்றி தெரிவித்து பேசல போட்டோ கேமரா கொடுத்து இது மைக் பேசல. இந்த நிகழ்வுக்கு அடிப்படையாக மூலகாரணமாக இருந்து நம்மளுடைய ஒத்துழைத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறைக்காரர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா அட்வொகேட் வழக்கறிஞர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விசிட்டிங் கார்டு பெயர் படிச்சு தமிழ்நாடு ஜெர்னலிஸ்ட் ரைட்ஸ் அசோசியேஷன் தலைவர் குமார் பாபு அவர்களுக்கும் முன்னால் வாங்க வர மாட்டேங்குது. டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ வருவீங்க? எவ்வளோ பூஜை நடக்குது? எவ்வளோ காலம் பூஜை?
காலையிலயும் சாயந்தரமா கீ உங்ககிட்ட தான் இருக்குமா? சரி சரி, இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, சாரோட இது கம்பைன் பண்ணிக்கோங்க சரிங்களா? இப்போ நீங்கள் ரெகுலராக இவங்க கூட காண்டாக்ட் பண்ணிட்டு இன்னிலேருந்து புது நிர்வாகி எத்தனை கீ வச்சுருக்கீங்க? அந்த கீ இப்போ வந்து இவருக்கு சார்